நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ என்னோட டார்கெட்? அடுத்த எவ்வளோ டூரேஷன் நான் அ இந்த எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணலாம்? இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட சேலரியில நீங்க வந்து 20-30% வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரூ. 10,000 சம்பளம் அப்டின்னா, நீங்க ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 மாசம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது விஷயம் வந்து எவ்வளோ டூரேஷன் பண்ணலாம். நீங்க பிலோ 30 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, அப் டூ நீங்க ஒரு 20 இயர்ஸ் இல்ல பிளஸ் 20+ இயர்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து 25 க்குள்ள தான் இருக்கேன் அப்டின்னா, நீங்க அடுத்த ஒரு 15 வருஷத்துலருந்து 20 வருஷம் கூட பண்ணலாம். ஏன்னா, நம்மளோட நீங்க என்ன மாரி டார்கெட் கோல் செட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இந்த டூரேஷன வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட பையனுக்கான ஹையர் எஜுகேஷன் ஃபீ பே பண்ணணும். என்னோட டாட்டருக்கான மேரேஜ். ஸோ இந்த மாரி ஃபியூச்சர்ல வந்து நான் ஹவுஸுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நான் டார்கெட் பண்றேன். ஸோ அப்ப அந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு டார்கெட் செட் பண்ணீங்கன்னா, அதுக்கான டூரேஷன நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது நீங்க ஒரு லாங் டெர்ம் கோல் செட் பண்றீங்க அப்டின்னா, அந்த லாங் டெர்ம் கோல் மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற மாரி செட் பண்ணுங்க.